சாலை விதிகளை மீறுவதால் விபத்துகள் நேரிடும் மாநிலங்கள் பட்டியலில் தொடர்ந்து 6வது ஆண்டாக தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. இதுபற்றி மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை அதிர்ச்சியை விதைத்துள்ளது. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தின் புதிய அறிக்கை இந்தியாவில் சாலை பாதுகாப்பின் மோசமான நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நாடு முழுவதும் 2023ஆம் ஆண்டில் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை 4.2% அதிகரித்துள்ளது. 4.8 லட்சத்திற்கும் அதிகமான விபத்துகளில் 1.72 லட்சம் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதில் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்களில் 41% பேர் வாகனங்களை ஓட்டும்போது பாதுகாப்பு சாதனங்களை அணியாதவர்கள் என அறிக்கை கூறுகிறது. உயிரிழந்தவர்களில் 54,568 பேர் தலைக்கவசம் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகள், 16,025 பேர் காரில் சீட் பெல்ட் அணியாதவர்கள். மேலும் இந்தியாவில் சராசரியாக ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 20 பேர் சாலை விபத்துகளில் உயிரை இழப்பதாக பேரதிர்ச்சியை அளிக்கிறது மத்திய அரசின் அறிக்கை. மாநில வாரியான விபத்துகள் என்று பார்த்தால், சாலை விதிகளை மீறுவதால் விபத்துகள் நிகழும் மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடத்திலேயே உள்ளது. 20,582 சாலை விபத்துகள் 2023ஆம் ஆண்டில் நிகழ்ந்துள்ளன. இந்த பட்டியலில் உத்தரப்பிரதேசம் 15,184 விபத்துகளுடன் 2வது இடத்திலும், மத்திய பிரதேசம் 14,561 விபத்துகளுடன் 3வது இடத்திலும் உள்ளன. கர்நாடகாவில் 14,270 விபத்துகளும், மகாராஷ்டிராவில் 10,881 விபத்துகளும் பதிவாகியுள்ளன. விபத்துகளுக்கான காரணங்கள் என்று பார்க்கும்போது 2023இல் நிகழ்ந்த விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளில் 72% மேல் அதிவேகம் காரணமாகவே நேரிட்டுள்ளன. மது போதையில் வாகனம் ஓட்டுவது, சிக்னல்களை மதிக்காமல் செல்வது, அலைபேசியை பயன்படுத்திக் கொண்டே வாகனம் ஓட்டுவது போன்றவையும் முக்கிய காரணிகளாக உள்ளன. தவறான திசையில் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் விபத்துகள் 3.6% அதிகரித்துள்ளன. இந்த வகையில் 30% உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன. 31.2% விபத்துகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் நிகழ்கின்றன. மாநில நெடுஞ்சாலைகளில் 22% விபத்துகளும், பிற சாலைகளில் 46.8% விபத்துகளும் பதிவாகியுள்ளன. மத்திய அரசின் இந்த அறிக்கை சாலை பாதுகாப்பு சவால்களையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டிய தீவிரத்தையும் உணர்த்துகிறது.